மேல்மலையனூர் கோயிலில் வந்து தலைமை குருக்களாக இருந்துட்டு இருக்கேன். என் பேர் வந்து பூபதி ராஜா. இந்த மாசிலையும் சித்திரையில் மட்டும்தான் அந்த கரகம் எடுக்கிறது. சித்திரை மாதத்தில் வந்து சக்தி கரகம்னு சொல்லிட்டு இந்த ட்ரையல் கரகம் பார்ப்பாங்க. உட்காந்து எல்லாரும் பேசி ஒரு முடிவு பண்ணி இந்த குடும்பத்தில் உள்ள 7 வம்சாவழி பூசாரிகள் இந்த நம்ம தான் எடுக்கிறோம் சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த சித்திரை கரகம் எடுப்போம். இந்த கரகம் தான் சக்தி கரகமாக மாறி மாசி மாதத்தில் மயான கொள்ள விடுற அன்னைக்கு முன்னாள் வந்து சிவராத்திரி அன்னைக்கு மயான கொள்ள விடுவோம். அன்னைக்கு தான் வந்து சிவனுக்கு வந்து அந்த பிரம்மகத்தி தோஷம் வந்து நிவர்த்தி ஆகுது. முதல்ல வந்து இங்கே தான் அக்கடி குளத்துல இருந்து அப்பா வந்து குளிச்சுட்டு மலையனூர் கோயிலுக்கு வராங்க. அதனால தான் வந்து சக்தி கரகம் இங்கேருந்து ஆரம்பித்து கோயிலுக்கு வரும். மறுநாள் காலையில் வந்து தான் அந்த மயான கொள்ளையை விடுறது. அன்னைக்கு நைட்டு தான் வந்து சிவன் தங்கினதால தான் மகா சிவராத்திரி. அன்னைக்கு அந்த சிவன் வந்து இங்கிருந்து தான் வந்து அவர் லிங்க வடிவமாக மாறுறார். அதான் திருவண்ணாமலை லிங்கமாக இருக்கிறத இங்கிருந்து போய் தான் அவர் லிங்கமாக மாறுறாரு. அதுதான் இதனுடைய ஐதீகம். மாதம் வந்து எல்லா மாதம் ஊஞ்சல் தாலாட்டு இருக்கும். அந்த சித்திரையிலையும் மாசி மாதத்துல மட்டும் வந்து ஊஞ்சல் தாலாட்டு கிடையாது. அதுக்கு பதிலாக அம்மா வந்து சக்தி வடிவமாக வாங்கி இந்த கிரகத்தில் வந்து ஊர்வலமாக சுற்றி வருவோம்.